ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மீதான மானிய கோரிக்கை இன்றைக்கி நடைபெற்றது. அதில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. இப்போ அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அறிவிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரூபாய் 1 கோடியில் தனித்திறன் பெற்ற மாணவர்களை உருவாக்க பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் நான் முதல்வன் ஒலிம்பியாட் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் மற்றும் காலேஜில் நான் முதல்வனுக்கான ஒலிம்பியாட் நடத்தப்படுறதை சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ரூபாய் 5 கோடியில் கைவினை திறன் பள்ளிகள் அறிமுகப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ கைவினை பொருட்கள் தயாரிக்கிறாங்க பாருங்கள், அதுக்காகவே திறன் பள்ளிகள் புதிதாக உருவாக்கப்படுறது சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ரூபாய் 15 கோடியில் நான் முதல்வன் திட்டம் தொழிற்பயிற்சி நிலையங்கள், பாலிடெக்னிக் மற்றும் பிற தொழில்முறை படிப்புகளும் விரிவுபடுத்தப்படுன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ரூபாய் 21.70 கோடியில் நான் முதல்வன் திறன் மற்றும் வேலைவாய்ப்பு மையம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அனைத்து அரசு பொறியியல் கல்லூரிகள் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் நிறுவப்படும் சொல்லியிருக்காங்க. ஒரு பொறியியல் கல்லூரிக்கு 70 லட்சம் பார்த்தா நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா, சென்னையில் உலகத்தரத்தில் டிராப் மற்றும் ஸ்கீட் துப்பாக்கி சுடுதலுக்கான சிறப்பு அகாடமி அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. டிராப் மற்றும் ஸ்கீட் ஷூட்டிங் அகாடமி பார்த்தா தமிழகத்தை சென்னையிலேருந்து உருவாக்க போகிறாங்க. அதுக்கடுத்து முக்கியமான திட்டம் என்ன, நம்ம ஊர் விளையாட்டு திறல் திட்டம் பார்த்தா கொண்டு வர போகிறாங்க. அதாவது ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறையுடன் இணைந்து அனைத்து ஊராட்சிகளையுமே விளையாட்டு மைதானங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்த 6 வருஷம் பார்த்தா அனைத்து கிராம ஊராட்சியுமே விளையாட்டு மையம் பார்த்தா இல்லாமல் தான் இருக்குது. திரும்ப அந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஏன்னா அனைத்து கிராமத்தில் இதுக்கப்புறம் விளையாட்டு மைதானம் அமைக்க போகிறாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல அப்டேட்டையும் சொல்லலாம். ஓகே, அதுக்கடுத்து அறிஞர் அண்ணா மாரத்தான் ஓட்டம் பார்த்தா ஆண்டுதோறும் அனைத்து டிஸ்ட்ரிக்ட்லையும் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா மாரத்தான் பார்த்தா கொண்டு வர போகிறாங்க. அதுக்கடுத்து ஏடிபி சென்னை ஓப்பன் டூர் பார்த்தா 2023 வரப்போகுது. அதுக்காக பார்த்தா நிதியுதவி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆசிய ஹாக்கி ஆடவர் சாம்பியன்ஷிப் நடக்க போது, அதுக்காக பார்த்தா நிதி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் விளையாட்டு அறிவியல் குறித்த பன்னாட்டு அளவிலான கருத்தரங்கம் நடத்துவதற்கு 25 ரூபா பார்த்தா 25 லட்சம் ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தந்தை பெரியார் நினைவேந்தல் சொற்பொழிவு பார்த்தா நடத்துவதற்காக ரூபாய் 50 லட்சம் பார்த்தா நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து மதுரை மாவட்டம் இடையப்பட்டியில் உள்ள தேசிய மாணவர் படை NCC இருக்கு பாருங்க, அந்த பயிற்சி அகாடமி பார்த்தீங்கன்னா மேம்படுத்துவதற்காக 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்களை நிபுணத்துவ பயிற்றுநர்களாக பயன்படுத்த 50 லட்ச ரூபா பார்த்தா ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ எக்ஸ்பர்ட் கோச்சஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க பயன்படுத்துவதற்காக 50 லட்ச ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து நாட்டு நலப்பணி திட்ட அமைப்பின் பல்வேறு சிறப்பு செயல்பாடுகளுக்காக 50 லட்ச ரூபா நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. NSS இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு பார்த்தா 50 லட்ச ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து தேசிய மாணவர் படையினர் NCC இருக்காங்க பாருங்க, அவங்க பங்கேற்கும் குடியரசு தின அணிவகுப்பு மற்றும் இதர முகாம்களுக்காக அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் பார்த்தா உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான நிதி உயர்த்தி வழங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து ரூபாய் 1 கோடியில் செங்கல்பட்டு மாவட்டம் நீர்பேரில் அமைந்துள்ள தேசிய மாணவர் படை நிரந்தர முகாமில் உட்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. ரூபாய் 1 கோடியில் ஈரோடு மாவட்டம் கரட்டப்பாளையத்தில் உள்ள ஜிம்னாஸ்டிக் மையத்தில் விளையாட்டு விடுதி மற்றும் புதிய ஜிம்னாஸ்டிக் அரங்கம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ரூபாய் 1 கோடியில் திருச்சி ஓலையூரில் தேசிய மாணவர் படைக்கு நிரந்தர பயிற்சி மையம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 2023 சென்னை ஸ்குவாஷ் உலக கோப்பை போட்டி நடத்துவதற்காக 1.50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ரூபாய் 2 கோடியில் தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக மகளிர் விடுதிக்கு சுற்றுச்சுவர் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மாமல்லபுரத்தில் உலக சர்ஃபிங் லீக் இருக்கு பாருங்க, வேர்ல்டு சர்ஃபிங் லீக் போட்டி நடத்துவதற்கு 2.68 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ரூபாய் 3 கோடியில் பார்த்தோன்னா TN சாம்பியன்ஸ் அறக்கட்டளை விளையாட்டு மேம்பாட்டிற்காக பொதுமக்கள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனம் இணைந்து TN சாம்பியன்ஷிப் அறக்கட்டளை அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ரூபாய் 3 கோடியில் சென்னை ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் இருக்குது பாருங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா விளையாட்டு அறிவியல் மையம் நிறுவப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ரூபாய் 6 கோடியில் பிரத்யேக பாரா விளையாட்டு மைதானங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பாரா விளையாட்டு போட்டியில் ஊக்குவிக்கும் வகையில் நாட்டிலேயே முதன்முறையாக 6 மாவட்ட விளையாட்டரங்களை உருவாக்கப்படுறதை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 7 கோடியில் கோவில்பட்டியில் மாணவர்களுக்கான ஹாக்கி முதன்மை நிலைய விளையாட்டு மையம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ரூபாய் 9.90 கோடியில் சென்னை ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் இருக்குது பாருங்கள், அங்கே நவீன
நவீன எல்இடி மின்விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா புனரமைக்கப்படுன்றதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து ரூபாய் 10 கோடியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் விளையாட்டு விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா விடுதிகள் வந்து மேம்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து ரூபாய் 20 கோடியில் சென்னையில் உள்ள 5 விளையாட்டு அரங்களில் விளையாட்டு உட்கமைப்பு வசதிகள் வந்து பார்த்தீங்கன்னா மறுசீரமைப்பு மேம்படுத்தப்படும்ன்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து 42 கோடி மதிப்பீட்டில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழா வந்து சிறப்பிற்காக ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிவிப்புனா, அதாவது கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக அனைத்து கிராம ஊராட்சிகளையும் வந்து பார்த்தா விளையாட்டு உபகரணம் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்து இந்த ஒரு சூப்பரான அப்டேட்டையும் வந்து சொல்லலாம். ஏன்னா அனைத்து கிராம ஊராட்சியிலும் உள்ள இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு உபகரணம் வந்து கொடுக்க போகிறாங்க. இது வந்து ஒரு நல்ல அப்டேட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மானிய கோரிக்கையில் உள்ள ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து சொல்லியாச்சு. இது உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் எந்த மானிய கோரிக்கை நல்லா இருக்குன்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறது இந்த மானிய கோரிக்கையில் அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறைக்கு நிதி வந்து ஒதுக்கீடு வந்து செஞ்சுருக்காங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.